நாடாளுமன்றத்தினுடைய விமான போக்குவரத்து அமைச்சராக ஆகியிருப்பவர் மரியாதைக்குரிய ராம்மோகன் அவர்கள். இவர் கடந்த நாடாளுமன்றத்தில் எங்களது இருக்கையில் பக்கத்து அருகாமையிலே அமர்ந்திருந்தவர், ஒரு நல்ல நண்பர். நிச்சயம் இந்த காலத்தில் மதுரையை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவதற்கு அவர் கூடுதலாக முயற்சி செய்வார் என்று நாங்கள் சொன்னோம். அதனுடைய முதல் கட்டம் தான் 24x7 என்பது நிறைவேறியது. இப்பொழுது இரண்டாவது கட்டம் இது நிறைவேறி இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் இந்த 7 ஆண்டுகள் விடாது குரல் கொடுத்த நானும், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்களும், அதே போல கடந்த 5 மாதத்துக்கு முன்பு அமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து தென் மாவட்ட எம்பிக்கள் எல்லாம், மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், மரியாதைக்குரிய நவாஸ்கனி அவர்கள், மரியாதைக்குரிய தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்கள், இதே போல தென் மாவட்டத்து எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏறக்குறைய 1 மணி நேரம் வாதிட்டோம். மனுவை அளித்து எல்லோரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறோம். எனவே இது ஒரு கூட்டு உழைப்பு. இந்த கூட்டு உழைப்பில் எங்களது தோழமை கட்சிகள் இவ்வளவு பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதிமுக எதுவுமே செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. செய்திருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான்.